வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சூடா சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்துங்க மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ சொல்கிறேங்க. சின்ன வெங்காயங்க, கொத்தமல்லி மல்லிங்க, இதில் தக்காளி ஒன்றுங்க, சீரகம், கடலப்பருப்பு, 2 உளுந்து, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பந்தழை, கொத்தமல்லி தழை 2, குருமிளகுங்க, தேங்காய் கொஞ்சங்க, மத்தி மீனுங்க, அதில் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. வடைச்சட்டி அடுப்பில் வச்சுங்க. சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, சீரக மிளகு, வரமிளகாய், கடலப்பருப்பு, பூண்டு, தக்காளி ஒன்றுங்க, எல்லாம் போட்டு வணக்கிக்கணுங்க. எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிக்குங்க. கருவேப்பந்தழை விட்டு நல்லா வணக்கி செவக்க வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. எடுத்து சாறில் மாற்றிக்குங்க. தக்காளி ஒன்றையும் கொஞ்சம் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா உப்பு போட்டு வணக்கி தேங்காய் உள்ளேயே போட்டுங்க. எல்லாம் எடுத்து ஜாரில் போட்டுக்கணுங்க. போட்டு நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணுங்க. அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றணுங்க. 2ஐயும் கலக்கி உப்பு கொஞ்சம் போட்டுங்க. வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிங்க. கடுகு 1 ஸ்பூன் போடணுங்க. வரமிளகாய், கருவேப்பந்தழை எடுத்து வச்சுக்கணுங்க. கடுகு பொரிச்சோன்னே வரமிளகாயும் கருவேப்பந்தழையும் போட்டுங்க. குழம்பு மிளகு ஊற்றிக்கணுங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உப்பு பார்த்துட்டுங்க. நல்லா கொதி வந்து பச்சை வாசம் போக வரைக்கும் கொதி வரணுங்க. நல்லா அதுக்கப்புறம் மீன் எடுத்து போடணுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. மீன் போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே இறக்கி மூடி வச்சுக்கணுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு இறக்கி மூடி வச்சுக்கணுங்க. தண்ணி தெளிச்சுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு வச்சுக்கலாங்க. போட்டுக்கங்க. சுட சுட சாப்பாடுங்க. மீன் குழம்பு சுட சுட பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும். வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க.